வணக்கம் நேர்களே. இன்றைய காலை சிந்தனையாக இதை பகிரலாம் என்று எனக்கு தோன்றியது. அதனால் இந்த அருமையான பதிவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். அ சூனியம், பூரணம் இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்படிங்கிறத பத்தி மகாபெரியவர் என்ன சொல்லியிருக்கார்? அப்படிங்கிறத தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாய் மௌனத்தோடு தினமும் கொஞ்ச நேரமாவது எதையும் நினைக்காமல் சிந்தனை தாரையே அடக்கி வைக்க வேண்டும். சாதிப்பது ரொம்ப கஷ்டம்தான். இதற்கென்றே உட்கார்ந்தாலும் கூட எப்படி ஒன்றையும் நினைக்காமல் இருப்பது? அப்படின்னு நம்மளுக்கு அனைவருக்கும் உள்ளார எழுகிற ஒரு கேள்விதானே. ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்ற நினைவுதானே இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது என்று கூட தோன்றும். மனசு எதையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரயாசைப்படுவதும் மனசின் ஒரு காரியம்தான் அல்லவா? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அரிது என்று சொன்னது இதனால் தாங்க. ஆனாலும் இப்படி பண்ண வேண்டும் என்ற பூரண ஈடுபாட்டோடு விடாமுயற்சியுடன் இதற்காக உட்கார்வது என்று ஆரம்பித்தால் ஈஸ்வர கிருபையில் அந்த லட்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட ஆரம்பிக்கும். நாம் பண்ணக்கூடியது பிரயத்தனம்தான், அதாவது முயற்சி. முயற்சி பலன் நிச்சயமாக ஈஸ்வரன் தான் தர வேண்டும். அதனால் சும்மா என்று தாய்மானவர் சொன்னபடி ஒரு சிந்தையும் இல்லாமல் உட்கார வேண்டும் என்ற தாபத்தோடு முயற்சியை தொடர்ந்து கொண்டே போனால் என்றைக்கோ ஒரு நாள் அவன் சித்தியை அணுகிரவிப்பான். ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாதனை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் சில பேருக்கு மனசு சிறிது நேரம் காலியாக போய்விடுவதும் உண்டு. அதாவது அதில் எண்ணம் எழும்பாதுதான். ஆனாலும் அது ஆத்ம அனுபவமாக இல்லாமல் வெறும் சூனியமாக இருக்கும். மனசின் ஓட்டம் நின்றுவிட்டாலும் ஆத்ம ஜோதிஷின் பிரகாசம் தெரியாத நிலையாக இருக்கும் அது. இது ஞானம் இல்லாத நிலை. அதாவது ஆத்ம அனுபவம் என்பதோ பூரண ஞான நிலை. மனசு அப்படியே வந்துட்டு எதையும் நினைக்காமல் இருப்பது முதலில் நாம் பெறும் அந்த அனுபவம் சூனியமாக இருக்கும். இப்போ ஆத்ம அனுபவத்தை பெறுவது எப்படின்னா, ஆத்ம ஜோதிஷ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படியானால் அது அக்னி மாதிரி ஒரு ரூபத்தில் இருக்கும் என்ற அர்த்தம் இல்லை. ஞானத்தை தான் இங்கே ஜோதிஷ் என்பது, அறிவொளி என்பது இதுதான். ஆங்கிலத்திலும் கூட ஞானம் வருவதை என்லைட்மெண்ட், இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த அறிவு இன்னொன்றை ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளும் அறிவில்லை. இது இன்னொன்றாக எதுவுமே இல்லாத தன்னைத்தானே தெரிந்து கொள்வது தான். இப்படிப்பட்ட ஞான அனுபவம் இல்லாமலே நல்ல தூக்கத்தில் ஒரு தினுசு மாதிரி ஒரு எண்ணமும் இல்லாமல் புத்தி வெறிச்சாகி விடுகிற நிலை கொஞ்சம் நாளி ஏற்படலாம். அதற்காக நாம் பயப்படக்கூடாது. இது தற்காலிகமாக இருப்பது தான். ஆத்மாவோ ஈஸ்வரனோ அந்த எதுவோ ஒன்று தெரிய வேண்டும் அப்படிங்கிற தாபத்தை நாம் விடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு தொடர்ந்து இந்த பிரயாசையில் உட்கார்ந்து வந்தால் அந்த சூனிய நிலையிலிருந்தே ஈஸ்வர பரமாக ஆத்ம சம்பந்தமாக மாத்திரம் நினைக்கிற நிலைக்கு போய்விடுவோம். அதாவது ஃப்ரம் நோ தாட் டு காட் தாட் நினைப்பு இருக்கும் அதில். ஆனால் இப்போதுள்ளது போல இந்திரிய பிடுங்கல் உள்ள நினைப்பாக இல்லாமல் துன்ப கலப்பே இல்லாத பேரின்பமாக ஈஸ்வர நினைப்பாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த ஈஸ்வரனும் வேறையா இல்லாத பரம்ஞான நிலையில் எல்லா நினைப்புகளும் அவற்றுக்கு மூலமான மனசும் கரைந்து போய் நிறைந்த நிறைவான மௌனம் சித்திக்கும். பரபிரமத்தை மனசாலும் வாக்காலும் பிடிக்க முடியாது. மனசும் வாக்கும் அற்றுப்போன மௌனம்தான் அதை நமக்கு விளக்க முடியும். இப்போது நானா தினுசான நினைப்பு இப்படி இல்லாமல் ஆக்கிக்கொள்ள மௌன அபியாசம். அதில் ஒரு நினைப்பும் இல்லாமல் சூனியமாக போகிற நிலை. அப்புறம் ஈஸ்வரன் ஒருத்தனை பற்றியே நினைப்பு. முடிவிலே அவனையும் வெளியே இருந்து நினைப்பதாக இல்லாமல் அவனாகவே ஆகிவிடுகிற நினைப்பற்ற பூரணத்துவம். முதலிலிருந்தே அந்த சூனிய நிலை அதோடு முடிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். பூரண நிலைக்கு போய்விடலாம். முதலில் உண்டாகும் சூனியத்தை லயம் என்றும் முடிவில் உண்டாகும் பூரணத்தை சமாதி என்றும் சொல்வார்கள். ஆம் நேர்களே, இது கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டம்தான். நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை கேட்டு பாருங்கள், உங்களுக்குள்ளாரே ஒரு விளக்கம் தோன்றும். இந்த விளக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த பதிவு தெய்வத்தின் குரலில் இருந்து மகா பெரியவர் அவர்கள் சொன்னது. நீங்களும் முயற்சித்து பாருங்கள். ஆழ்ந்த மௌனத்தில் நம் மனம் எதையும் அசை போடாமல் நிர்மலமான ஒரு விஷயத்தை, அதாவது நிர்மலமாக இருக்கும் பொழுது அந்த இறைவனை கண்டிப்பாக நம்மால் உணர முடியும். அப்பொழுது நாம் பூரண மௌனத்துவத்தை அடைந்து விடுவோம். வெளியில் இருக்கும் சலசலப்புகள் நம்மை எதுவுமே செய்யாது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் இப்படியான ஒரு அருமையான பதிவோடு சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.